ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து மே 1ங்க, உழவர் தினம். உழைக்கும் மக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய உழவர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் வந்து இப்படி தாங்க கிளைமேட் இருக்குது காலையில். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. நேற்று வந்து வியாழக்கிழமை ஒரு மத்தியானத்துக்கு அப்புறம் நல்லா மழைங்க எங்கள் ஊரில். முதல் மழை எங்கள் ஊரில். ஆனால் கல்லோடு விழுந்துருச்சுங்க, அவ்வளோ மழை. ஆனால் காற்று எல்லாம் நிறைய காற்று, மழை ரொம்ப ஆக்ரோஷமான மழை தாங்க. நான் நேற்று வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா டோர் ஓப்பன் பண்ண முடியலைங்க. தண்ணி எல்லாம் உள்ளே வந்துருச்சு, அவ்வளோ காற்று. அதனால் வீடியோ எடுக்க முடியலைங்க. இந்த மழை வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. என்னென்னா, கோத்தகிரியில் வந்து ஒரு திருவிழா நடக்குது, அம்மன் திருவிழா. முத்துமாரியம்மன் கோயில் இருக்குது. அந்த அம்மன் திருவிழா வந்துருச்சுன்னா எங்களுக்கு கண்டிப்பாக மழை வந்துடுங்க. எந்த வருஷம் ஆனாலும் சரி, எவ்வளோ வெயிலானாலும் சரி, அந்த திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக 2-3 நாளில் எங்கள் ஊர்லெலாம் மழை வந்துடும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குங்க. ஆனால் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்காக தான் நான் இதை சொல்கிறேங்க. நம்பிக்கை இல்லாதவங்க அதுக்காக நான் இதை சொல்லலை. அதனால் நம்பினவனுக்கு நடராஜன், நம்பாதவனுக்கு யமராஜன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நாங்கள்லாம் நம்புகிறோம், கடவுள் இருக்கிறாருன்னு நம்புகிறோம். அதனால தான் இதை சொல்கிறேங்க. சில பேர் நம்ப மாட்டாங்க, நம்மளை பார்த்து ஒரு மாதிரி நினைப்பாங்க. நினைக்கிறவங்க நினச்சிட்டு போகட்டுங்க. ஆனால் ஒன்று, நமக்கு மீறின ஒரு சக்தி கண்டிப்பாக இருக்குங்கிறத மட்டும் நம்பாமல் இருக்காதீங்க. ஏன்னா மழையெல்லாம் வருது நமக்கு தெரியுங்களா? மழை எப்போ வருது, எப்போ மழை வராதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி இயற்கையோட ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியை வந்து யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி வந்து எங்கள் காலையில் வந்து எங்கள் வீட்டில் டிஃபன் என்னான்னு சொல்லி பார்க்கலாங்க. சப்பாத்தியும் அப்புறம் வந்து கத்திரிக்காய் சாம்பாரும் தான் நாங்கள் செஞ்சோம். என் மகனுக்கு வந்து என்ன செஞ்சாலும் சரி, என்ன குழம்பு, என்ன சாம்பார் செஞ்சாலும் அவனுக்கு கொஞ்சம் தயிர் ஊற்றி தான் இந்த சப்பாத்தி சாப்பிட்டு பழக்கங்க அவனுக்கு. அதனால் அவனுக்கு வந்து சாம்பார் கூட கொஞ்சம் தயிர் ஊற்றி அவனுக்கு கொடுத்தாச்சுங்க. நம்ம எவ்வளோ இந்த மாதிரி டெக்னாலஜியில் எவ்வளோ உயர்ந்து நின்னாலும் நமக்கு மீறின சக்தின்னு ஒன்று கண்டிப்பாக இருக்குங்க. அதை வந்து யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மரமே இல்லை, அதனால் மழையே இல்லைன்னாங்க. இப்போது மரம் அவ்வளோ இல்லை, மழையே வருது. அதெல்லாம் நம்ம வந்து எதுவுமே நம்ம கணிக்க முடியாதுங்க. மழை வந்தாலும் அது பாட்டுக்கு வரும், வரலைனாலும் இருக்கும். அது இயற்கையோட அது வந்து தன்மை. அது நம்மளால் அதை வந்து யூகிக்க முடியவே முடியாதுங்க. நமக்கு மீறின ஒரு சக்தி இருக்குங்கிறத கண்டிப்பாக எல்லோரும் நம்பித்தான் ஆகணுங்க. இல்லாட்டி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பாக சில விஷயங்கள் வந்து நம்மளை மீறி வந்து சில விஷயங்கள் நடக்கத்தான் இந்த உலகத்தில் செய்யுதுங்க. நம்பினவனுக்கு நடராஜனாக இருக்கட்டுங்க, நம்பினவனுக்கு யமராஜனாக இருக்கட்டுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.